ஸ்தாபாக் டானாவ் கோத்தா பகுதியில் சட்டவிரோத குடியேறிகள் 19 மாடி குடியிருப்பு ஒன்றில் ஆதிக்கம் செலுத்துவதாக பெறப்பட்ட புகார்களை தொடர்ந்து குடிநுழைவு இலாகா அந்த குடியிருப்பில் நள்ளிரவு சோதனையை நடத்தினர். இந்த சோதனையில் 81 ஆண்கள், 43 பெண்கள், ஒரு குழந்தை உட்பட 125 சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் 16 முதல் 70 வயதுக்குட்பட்டவர்கள் ஆவர். அவர்களில் 79 மியான்மர் நாட்டினர், 25 இந்தியர்கள், 14 பாகிஸ்தானியர்கள், 12 இந்தோனேசியர்கள், 5 வங்காளதேச நாட்டவர்கள் ஆகியோர் செல்லுபடியாகும் ஆவணங்கள் இல்லாததால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே 2 வாரங்களாக உளவு தகவல்களை சேகரித்த பிறகு அந்த குடியிருப்பு பகுதியில் 64 வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டது. இதனையடுத்து ஒரு குடியிருப்புக்கு 700 ரிங்கிட் முதல் 1200 ரிங்கிட் வரை வாடகைக்கு விடப்பட்டிருந்தது தெரிய வந்துள்ளது. எனவேதான் இது தொடர்பாக 1959, 63 குடிநுழைவு சட்டத்தின் கீழ் விசாரணைகள் நடந்து வருகின்றன. அது மட்டுமின்றி சட்டவிரோத குடியேறிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் வீட்டு உரிமையாளர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படலாம். மேலும் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கோலாலம்பூர் குடிநுழைவு இலாகா இயக்குனர் மொஹமட் சௌஃபி வான் யூசுப் கூறுகையில், ஆவணங்கள் இல்லாத குடியேறிகள் ஏப்ரல் 30, 2026 வரை திறந்திருக்கும் குடியேறிகள் நாடு திரும்பும் திட்டம் 2.0 பயன்படுத்திக் கொள்ளுமாறு வலியுறுத்தினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.